2007 2008லேருந்தே நான் தொடர்ந்து பார்த்துட்டு வரேன். இப்போ பட்டிமன்றம் அப்படிங்கிற ஒரு ஷோ இருக்குல்ல, பட்டிமன்றம் அப்படிங்கிற அந்த ஃபார்மேட் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் இனத்துக்கே ஒரு உரிய ஃபார்மேட். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ஒரு இனத்துலேயும் அந்த பட்டிமன்றம் அப்படிங்கிற ஃபார்மேட் இல்லை. அதே மாதிரி நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், டெலிவிஷனில், இந்தியன் டெலிவிஷனில் இந்த ஷோவை ரெப்ளிகேட் பண்ணுற எந்த ஷோவும் இல்லை. ஒரு ஆங்கர் அப்படின்னா சும்மா தொகுத்து வழங்குறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், யூ ஆர் ஆங்கரிங் த ஷோ, யூ ஆர் ஹோல்டிங் த ஷோ டுகெதர், விச் இஸ் வண்டர்ஃபுல். ஐ திங்க் இது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான மக்களை மீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்ப்போம் அந்த ஷோ ஒரு வாட்டி பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் 24 சீசன் இருக்குது. இவ்வளோ சீசன்ஸ் நான் எந்த சீரியஸ் கூட எவ்வளோ சீசன் பார்த்தது கிடையாது. அவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம். ஒரு டீ பற்றின இந்த கடைசி நீனால அந்த அம்மா டேஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டீ கப்பை அப்படியே வாங்கி அப்படியே அந்த கப்லேயே ஒரு டீ குடிக்கிறது இருக்குல்ல, நீங்கள் அதெல்லாம் அப்படியே ஷோவில் அது பாட்டுக்கு நடக்குது, அதெல்லாம் கவனிக்கிறீங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு ஷோவை நான் இந்த வருஷம் பார்க்குறது வேலைக்கு போகிற பெண்களோட பிரச்சனை பற்றி பேசுனீங்க. ஏன்னா நீனா பெண்கள் எவ்வளோ நவீனமாகணும், ஏன் படிக்கணும், ஏன் வேலைக்கு போகணும், இப்படி எவ்வளோ நவீனமான விஷயங்களை பேசியிருக்கேன். ஆனால் திடீர்னு நீங்கள் அப்படி கேமராவை பார்த்து திரும்பி ஒரு இடத்துல சொல்லுவீங்க, அது பாலிசி மேக்கர்ஸ்க்கே நேரடியாக அட்ரஸ் பண்ணுவீங்க. அப்போ இதெல்லாமே ஒரு நடுப்பக்க கற்றைக்குரிய ஒரு விஷயம். அது ஒரு டாக் ஷோவில் நீங்கள் அதை கொடுக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீயா நானா ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு நிகழ்ச்சியாக நான் பார்க்குறேன். மற்ற இடங்களில் டிஸ்கஸ் பண்ணாத விஷயங்கள், ரொம்ப நுட்பமான விஷயங்கள் கூட இதில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பெண்கள் ரொம்ப ஓப்பனாக பேசுகிற ஒரு நிகழ்ச்சி இதுவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். புதிதான கருத்துக்களும் இப்போ அப்கிரேட்டடான விஷயங்களும் நல்ல இன்டலெக்சுவல்ஸை கூட்டிகிட்டு வர விஷயங்களும் இது ஒரு பெரிய அறிவு பட்டமாக தான் நான் பார்க்குறேன். இதில் பாலராமபுரத்தில் என்னுடைய மாணவி, அவளுக்கு தமிழ் தெரியாது, மலையாளம் தான் தெரியும். அவள் சொன்னா நான் நீயா நானா பார்க்க அப்படின்னா உருப்படியாக இருக்குன்னா. என் தங்கச்சி இதே தான் சொன்னான், தமிழில் கொஞ்சம் உருப்படியாக உள்ள விஷயம் அப்படின்னா. அவங்களுக்கு இவங்க எதுவுமே நல்லா நடத்த மாட்டாங்க அப்படிங்கப்பட்ட ஒரு இது மனசுக்குள்ளே பதிஞ்சிருக்கு கேரளாக்காரங்களுக்கு. ஆனால் இந்த நிகழ்ச்சி நீங்கள் ரொம்ப நாள் இதை நடத்தணும். நான் உங்களோட ரொம்ப வயசு கூடினவன், அதனால் நான் வாழ்த்துகின்றேன்.